பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பிரிட்டனில் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியதற்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி அரசுக்கு ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்சிட் நகர்வே பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. நாட்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைந்து காணப்பட்டது. 2022 அக்டோபரில் 40 ஆண்டுகளில் இல்லாத விலைவாசி உயர்வை நாடு கண்டது. இப்போது அது குறைந்தாலும் அடித்தட்டு நடுத்தர மக்கள் மத்தியில் எதிர்ப்பையே சந்தித்திருந்தது. பிரிட்டன் பொது சுகாதாரத்துறையில் சிகிச்சை பெற முடியாது மக்கள் நெருக்கடியை சந்தித்தது. நாட்டில் அதிகரித்த அகதிகள் விவகாரம், இதையெல்லாம் சமாளிக்க ரிஷி சுனக் நடவடிக்கை எடுத்தாலும் சமீபத்திலேயே கை கொடுத்தது. இருப்பினும் அரசு மீதான அதிருப்தி குறையவில்லை. இந்த சூழலில் ஜனவரி வரையில் பதவிக்காலம் இருக்கும் சூழலில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்தார் ரிஷி சுனக். பிரிட்டனில் மொத்தம் இருக்கும் 650 இடங்களில் 326 இடங்களை பிடிக்கும் கட்சி ஆட்சி அமைக்கும். ஆனால் தேர்தலில் 412 இடங்களை வென்று ஆட்சியை பிடித்தது தொழிலாளர் கட்சி. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 121 இடங்களில் மட்டும் வென்று மோசமான தோல்வியை சந்தித்தது. 14 ஆண்டுகளாக பலமாக ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை அரியணையில் இருந்து அகற்றி மகத்தான வெற்றியை தொழிலாளர் கட்சியினர் கொண்டாடினர். லண்டனில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்பு உரையாற்றிய தொழிலாளர் கட்சி தலைவர் கெய்ர் ஸ்டாமர் 4.5 ஆண்டுகளில் கட்சியை சீரமைத்தோம், இப்போது பிரிட்டனை மீட்டெடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் என்றார். மக்கள் ஆணையை ஏற்று மாற்றத்திற்கான வேலையை தொடங்குவோம் என்றும் தெரிவித்தார் கெய்ர் ஸ்டாமர். 4.5 years of work changing the party. This is what it is for. A changed Labour Party, ready to serve our country, ready to restore Britain to the service of working people. இதற்கிடையே கன்சர்வேட்டிவ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்ற ரிஷி சுனக் மன்னர் சார்ல்ஸை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கினார். கெய்ர் ஸ்டாமரை பிரிட்டனின் புதிய பிரதமராக நியமித்தார் மன்னர் சார்ல்ஸ். 61 வயதாகும் கெய்ர் ஸ்டாமர் 2019 பிரிட்டன் தேர்தலில் படுதோல்வியை தழுவிய தொழிலாளர் கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சீர்திருத்தங்களை செய்து வெற்றி முத்திரை பதித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.